ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸு வீக்கெண்ட்ல என்ஜாய் பண்றதுக்காக ஒரு தீவுக்கு போறாங்க. அந்த தீவுல மியூட்டன்ட்டான நெறைய நாய்கள் இருக்கு. அந்த நாய்க்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க அப்டின்னா, அவங்க சோலியே முடிஞ்சிரும். அந்த அளவுக்கு பயங்கரமான நாய்கள் அவங்கள சுத்தி இருக்கு. இப்போ அதுங்க கிட்ட இருந்து மாட்டிக்காம இந்த தீவ விட்டு தப்பிச்சு வந்தாங்களா? இல்லையா? அப்டின்ற ஒரு பரபரப்பான இன்ட்ரஸ்டிங்கான ஸ்டோரிய சொல்லக்கூடிய படம் தான் 2006ல ரிலீஸ் ஆன தி பிரீட். இந்த படத்தோட முழு கதைய இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்க போது. அதுக்கெல்லாம் முன்னாடி இந்த மாதிரி டிஃபரெண்ட்டான மூவிஸ பத்தி தெரிஞ்சுக்க, இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ கதைக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்ட்டிங் சீன்ல நடுக்கடல காட்டுறாங்க. அங்க ஒரு கப்பல் இருக்கு. அதுல ஒரு கப்பிள்ஸ் மட்டும் வந்துட்டுருக்காங்க. இவங்க 2 பேரும் அங்க என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டுருக்கும்போது, அப்போ அந்த லேடி சொல்றாங்க, "நீ எந்த பாதையில போற? கரெக்ட்டான பாதையில தான் போறியா?" அப்படின்ற மாரி கேட்க, அதுக்கு அவனும் அவன் குத்து மதிப்பா தான் போயிட்டுருக்கான் போல. அவனுக்கும் வழி தெரியல. சுத்தி சுத்தி ஒரே இடத்துக்கு தான் வந்துட்டுருக்காங்க. அப்போதான் பக்கத்துல ஒரு தீவு இருக்கிறத பார்க்குறாங்க. அத அவன் ஒய்ஃப் கிட்ட சொன்னோனே, அவங்களும் எக்ஸைட் ஆயிடுறாங்க. அந்த தீவ நோக்கி போட்ட கொண்டு போ அப்படின்ற மாரி சொல்லி, அந்த தீவோட கரைக்கும் வந்துடுறாங்க. இப்போ அந்த லேடி என்ன சொல்றாங்க, நான் இங்க வேற யாரா இருக்காங்களான்னு சொல்லி பார்க்குறேன்ட்டு, அவங்க மட்டும் ஃபர்ஸ்ட்டு அந்த தீவுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. உள்ள போனோனே ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. அத உத்து கவனிக்கிறாங்க. எந்த சத்தமும் கேட்கலன்னு சொல்லிட்டு அவ இன்னும் உள்ள போயிட்டுருக்கா. போகும்போது தான் ஒரு இடத்துல லேப் மாரி இருக்கு. அந்த லேப சுத்தியுமே வேலி போட்டிருக்காங்க. யாராவது இருக்கீங்களான்னு சொல்லி அவளும் கத்தி பார்க்குறா. ஆனா யார் சத்தமும் கேட்கல. சரின்ட்டு மறுபடியும் வந்த வழியிலே போயிட்டுருக்கும்போது, அப்போ அவள சுத்தி ஏதோ ஒரு மிருகம் ஓடுற மாரியே இருக்குது. இவளுக்கு பயமாயிடுது. இவளோட ஹஸ்பண்ட் நேம சொல்லி கத்தி கூப்பிடுறா. ஆனா அவனுக்கு கேட்க மாட்டேங்குது. அப்போ போய் ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறா. அப்போ டக்குன்னு அந்த மிருகம் அவளோட கால புடிச்சு இழுத்துட்டு போகுது. இவ கத்துற சத்தம் இப்போ அவன் ஹஸ்பண்டுக்கு கேட்டது. அவனும் என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லி அவனும் கத்துறான். அவன் வந்து பார்க்கறதுக்குள்ளேயே அவனோட ஒய்ஃப் அந்த இடத்துல இறந்து போயிருக்காங்க. அவங்களோட பாடிய அப்படியே ஒரு மிருகம் இழுத்துட்டு போகுது. அப்படியே கட் பண்ணா ஒரு சின்ன பிளைன காமிக்கிறாங்க. இதுல இங்க இருக்கிறது தான் ஜானு. இவன் பக்கத்துல இருக்கிறது மேட். மேட் தான் நம்ம படத்தோட ஹீரோ. இவங்க 2 பேருமே அண்ணன் தம்பிங்க. பின்னாடி இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ். இவங்க 5 பேருமே எங்க போயிட்டு இருக்காங்கன்னா, அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எங்க அட்டாக் பண்ண போட்டாங்களோ அந்த தீவுக்கு தான் போயிருக்காங்க. அந்த தீவுல இவங்களோட மாமாக்கு சொந்தமான ஒரு வீடு இருக்கு. அங்க போய் அந்த ஒரு வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் போயிட்டு இருக்காங்க. ஒரு வழியா அந்த தீவுலயும் தரையிறங்கிடுறாங்க. இந்த தீவுக்கு வந்து இவங்க 20 வருஷம் ஆச்சாம். 20 வருஷத்துக்கு முன்னாடி சின்ன வயசா இருக்கும்போது தான் இவங்க 2 பேரும் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் வராங்க. அந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்க, பின்னாடி இருக்கிறது நம்ம நோவா, இந்த பக்கம் இருக்கிறது சாரா. ஸோ இவ தான் நம்ம படத்தோட ஹீரோயின். இவங்க எல்லாமே அந்த வீட்டுக்குள்ள போறாங்க. போன உடனே நம்ம சாரா என்ன பண்றா, அவ பேக்ல இருக்கிற ட்ரிங்க்ஸ் எடுக்கிறா. இப்போ எல்லாருமே பார்ட்டி பண்ணலான்னு சொல்லி நம்ம நோவாவும் சாராவும் அந்த பார்ட்டிக்கு தேவையான பொருட்கள்லாம் தயாரிச்சுட்டு இருக்காங்க. இந்த நேரம் ஜானும் மேட்டும் பக்கத்துல இருக்க ஒரு கேரேஜுக்கு போய் பார்க்குறாங்க. அங்க ஒரு கார் இருக்கு. அந்த கார் ஸ்டார்ட் ஆகுதான்னு சொல்லி பார்க்குறானுங்க. அதுவும் ஸ்டார்ட் ஆயிடுது. நம்ம ஹீரோக்கு சந்தோஷம். என்னடா இத்தனை வருஷம் கழிச்சு இந்த கார் ஸ்டார்ட் ஆயிருக்கேன்னு சொல்லி. இப்போ வீட்டுக்குள்ள நம்ம சாரா அங்க மிக்ஸியில அரைச்சிக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு கரண்ட் கட் ஆயிடுது. என்னடா டக்குன்னு கரண்ட் கட் ஆயிடுச்சேன்னு சொல்லி கீழே பேஸ்மெண்ட்ல செக் பண்றதுக்காக நம்ம சாராவும் நோவாவும் போறாங்க. உள்ள போனா ரொம்பவே இருட்டா இருக்கு. அப்போ நம்ம நோவா எதையோ பார்த்து பயந்துடுறான். அது வெறும் ஒரு பொம்மை தாங்க. இதை பார்த்தா பயந்து அப்படின்னு சொல்லி சாரா கலாய்க்கிறா. அப்புறம் பக்கத்தில் ஒரு ஃபியூஸ் இருக்குது. அதை ஆன் பண்ணி விட்டுறாங்க. இந்த இடம் ஃபியூஸ் போனதுனால தான் கரண்ட் போயிருக்கு. ஸோ அதனால் இப்போ ஆன் பண்ணி விட்டனால வெளிச்சமும் வந்துருச்சு. இந்த நேரம் நம்ம ஹீரோ வந்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் ஹீரோவை பார்த்து நம்ம எந்த ரூமில் தங்க போகிறோம் அப்படின்ற மாதிரி கேட்குறா. அதுக்கு அவனும் எதாக இருந்தாலும் ஓகே, ஆனால் என் அண்ணன் ரூமை விட்டு தள்ளி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஏன் உங்களுக்குள்ள பிரச்சனை இன்னும் முடியலையா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஆமாம் அது இன்னும் சரியாகலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்கான். என்ன இருந்தாலும் அவன் மேலே இருக்கிற கோவம் எனக்கு குறையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்கான். இப்போ அந்த வீட்டுக்கு மேல பால்கனி மாரி ஒரு ஏரியா இருக்கும். அங்க நம்ம ஹீரோ, ஹீரோயின் 2 பேருமே வந்துடுறாங்க. இப்போ வெளிய பார்த்தா நம்ம ஜான் இருக்கான்ல, அவன் ஜானும் மேட்டும் சின்ன வயசுல ஒரு கயிற போட்டு அதில அப்படியே தொங்கிட்டு போற மாரி ஒரு விஷயம்லாம் பண்ணியிருப்பாங்க. அத இப்போ அவன் பண்ணி பார்க்க போறான் போல. அத பார்த்தோனே நம்ம ஹீரோ, "இப்போலாம் நீ இத தொங்கிட்டு போகாத. உன் வெயிட்ட தாங்குமான்னு தெரியல. பல வருஷத்துக்கு முன்னாடி கட்டுன கயிறு இது" அப்படின்னு மாரி சொல்ல, அத கேட்டுமே ஜானு அந்த கயிற புடிச்சு தொங்கிட்டே போறான். போயி அப்படியே அங்க பக்கத்துல இருக்க தண்ணீல விழுந்துடுறான். இத பார்த்துட்டு ஹீரோயினும் சிரிச்சுக்கிட்டு இருக்க, அப்படியே இவங்க எல்லாருமே சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஜானு அவனுக்கு ஆர்ச்சரிலாம் தெரியும் போல. ஸோ அதனால ஆர்ச்சரி பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு கரெக்டாலாம் பண்ண தெரியல. ஆனால் ஏதோ குருட்டா மூக்கில் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போது இவங்க எல்லாரையுமே ஏதோ ஒன்று கவனிக்கிற மாதிரியே தெரியுது. டக்குன்னு பார்த்தா அங்கே இருக்கிறது ஒரு நாய். அதை சாரா பார்த்துடுறா. அது ஒரு நாய்க்குட்டி அப்படின்றதுனால அதை தூக்கி பார்க்குறா. அது ஜெர்மன் வகையை சேர்ந்த ஒரு நாய் போல். ஸோ இந்த நாய் எப்படி இங்கே வந்தது? இங்கே தான் மனுஷங்களே கிடையாது அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. சரி யாராவது வந்து டூரிஸ்ட் விட்டுட்டு போயிருப்பாங்கன்னு சொல்லி நம்ம சாராவே இதை நானே வளர்க்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி எடுத்துக்கிறா. அன்னைக்கு நைட்டு இவங்க எல்லாருமே நல்லா ட்ரிங்க்ஸு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ சரக்கு தீர்ந்து போயிடுச்சு. நான் அதை எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி நோவா பக்கத்து ரூமுக்கு போகிறான். அவன் போகும்போது பின்னாடியே அந்த நாய்க்குட்டியும் வந்துட்டுருக்கு.
அத பார்த்த இவன், "இங்க பாரு, நீ ஏன் என் பின்னாடி வர? எனக்கு உன்னலாம் பிடிக்காது. எனக்கு பூனை தான் பிடிக்கும்." அப்படின்ற மாரி சொல்ல, அது அப்படியே உறுமுது. அத பார்த்து பயந்துட்டு அங்கருந்து அப்படியே வெளிய வந்துடுறான். இப்போ வெளிய வந்த அவன், அந்த நாய் இவன் பின்னாடியே வந்துட்டு டக்குன்னு வெளிய போயிடுது வீட்ட விட்டு. இத பார்த்த சாரா, அந்த நாய்க்குட்டி பின்னாடியே போறான். இப்போ நம்ம ஜானும் சாராவ பார்த்துட்டு சாரா பின்னாடி போயிட்டுருக்கான். அந்த நாய்க்குட்டி ஒரு புல்லுக்கு நடுவுல நின்னுட்டுருக்கு. அத பார்த்த சாரா, "ஏன்டா நீ இங்க நின்னுட்டுருக்க?" அப்படின்ற மாரி நாய பார்த்து கேட்க, டக்குன்னு ஒரு பெரிய நாய் நம்ம சாரா மேல வந்து பாஞ்சிடுது. இத பார்த்தோனே ஜானுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பின்னாடி போய் விழுந்துடுறான். இப்போ எந்திரிச்சு சாராவ நோக்கி வந்துட்டுருக்க. அந்த நாய் சாராவ பார்த்துட்டு அப்படியே அவளோட கால மட்டும் கடிச்சிட்டு அங்கேருந்து போயிடுது. நம்ம ஜானும் சாராவ வீட்டுக்குள்ள கொண்டு வந்துடுறான். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் ஸ்டூடண்ட். அதனாலேயே நம்ம சாராவோட காயத்துக்கு அவன் வந்து ஆயின்மென்ட் போட்டுட்ருக்கான். இப்போ அந்த நாய் கடிச்சது அப்படின்னா ரேபிஸ் நோய் பரவிரும். ஸோ அதனால தடுப்பூசி போட்டாகணும்ல அப்படின்ற மாரி சாரா கேட்குறா. அதுக்கு அவனும், "ஆமா போட்டு தான் ஆகணும். ஆனா இன்னும் டைமும் இருக்கு." அப்படின்ற மாரி சொல்ல, "சரி ஓகே, இன்னும் 2 வாரம் இருக்கு டைமு. ஸோ அதனால இந்த 1 வாரம் இங்க இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊருக்கு போய் போட்டுக்கலாம்." அப்படின்ற மாரி சாராவும் சொல்றான். சரி ஓகேன்ட்டு அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோ, ஹீரோயின் 2 பேரும் படுத்திருக்கும்போது ஹீரோவுக்கு ஏதோ ஒரு யோசனை. என்ன அப்படின்ற மாரி ஹீரோயின் கேட்க, அப்போதான் அவன் சொல்றான், "20 வருஷத்துக்கு முன்னாடி எங்க மாமா இங்க ஒரு கம்பெனியில இருந்தாங்க. அந்த கம்பெனி ஃபுல்லாவே நெறைய நாய்கள வச்சு ஏதோ ஒரு டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதில ஒரு நாய்க்கு மட்டும் ரேபீஸ் நோய் பரவுச்சு. அந்த நோய் மூலியமா எல்லா நாய்க்குமே அந்த நோய் வந்து பரவ ஆரம்பிச்சிருச்சு. வேகமா பரவுச்சு. ஸோ இதெல்லாமே பரவுனதுனால அந்த நாய் எல்லாத்தையுமே கொன்னுட்டாங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு நாயுமே இங்க இல்ல. ஆனா இப்போ பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு நாய் கடிச்சதும் எனக்கு அந்த விஷயம்லாம் ஞாபகம் வந்துச்சு." அப்படின்ற மாரி சொல்ல, அப்போ ஹீரோயின் சொல்றா, ஒருவேளை அந்த ரேபீஸ் நோய் உள்ள நாய் தான் இதா இருக்குமோ? நம்ம சாராவ கடிச்சிருக்குமோ?" அப்படின்ற மாரி கேட்குறா. "இல்ல, இல்ல அப்படிலாம் இருக்காது. அப்படி அவங்க கொலை பண்ணப்ப தப்பிச்சிருந்தாலுமே 20 வருஷத்துக்கு அது உயிரோட இருக்க சான்ஸே இல்ல. ஸோ அதனால இது சாதாரண நாயா தான் இருக்கும்." அப்படின்ற மாரி ஹீரோ சொல்றான். இப்போ அந்த நாய் கடிச்சதுலேருந்தே சாரா ஒரு மாரியாவே பண்ண ஆரம்பிச்சுட்டா. சாப்பிடும்போது கூட ரொம்பவே வேகமா சாப்பிட்றா. நம்ம நோவா ஒரு சாப்பாடு எடுக்க வரும்போது, அத இவ எடுத்து நான் தான் அத சாப்பிடுவேன்னு சொல்லி சாப்பிட்டுட்டு, "இன்னும் எனக்கு வேணும், நெறைய வேணும்." அப்படின்ற மாரி கேட்டுட்டு இருக்கான். இந்த நேரம் நம்ம ஜானு பக்கத்துல போய் ஏதாவது வேட்டையாடலான்னு சொல்லி ஆர்ச்சரி, அவனுக்கு தான் ஆர்ச்சரி தெரியும்ல. ஸோ பில்லெல்லாம் எடுத்துட்டு கிளம்புறான். அவன் பின்னாடியே நம்ம நோவா, ஹீரோ இவங்க 2 பேரும். இப்போ 3 பேருமே நடந்து போயிட்டு இருக்கும்போது நம்ம ஜான் சொல்றான் ஹீரோவ பார்த்து, "இங்க பார்றா, சாராக்கு ஏதோ ஒரு மாரி ஆயிடுச்சு. அவ நாய் கடிச்சதுலேருந்தே ஒரு மாரி பண்ணிட்டு இருக்கா. என்னன்னு உனக்கு தெரியுமா?" அப்படின்ற மாரி கேட்க, அதுக்கு அவன், "இங்க பாரு, அப்படிலாம் எதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்படியே ரேபீஸ் நோய் பரவுறதா இருந்தாலுமே, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு தான் அதுக்கு அறிகுறியே தெரியும். உடனேலாம் பரவிறாது." அப்படின்ற மாரி சொல்லிட்டு, "அதெல்லாம் எதுவும் நினைக்காத, வாடா." அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கான். இப்போ எந்த சைடு நம்ம ஹீரோயினும், சாராவும் அங்க குளிக்கிறதுக்காக தண்ணீல இறங்குறாங்க. எங்க பிளெயின நிறுத்தியிருந்தாங்களோ, அந்த இடத்துல தான் இறங்கி குளிச்சிட்டு இருக்காங்க. இந்த நேரம் நம்ம நோவா கேமரா எடுத்துட்டு ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லி நின்னுட்டுருக்கான். அப்போ பின்னாடி இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. இவனும் திரும்பி பார்க்குறான். அங்க எதுவுமே இல்ல. சரி மனப்பிராந்தியா இருக்குமே அப்படின்னு நினச்சிட்டு கேமரா எடுக்கிறான். மறுபடியும் சத்தம் கேட்குது. இந்த பக்கம் பார்த்தா ஒரு சொறி நாய் நின்னுட்டுருக்கு. அத பார்த்தோனே இவன் பயந்து போயிடுறான். சரி அப்படியே மெதுவா இந்த பக்கம் தப்பிச்சு போயிடலான்னு பின்னாடி திரும்பி போனா, அங்க நம்ம சாராவ கடிச்சதுல அதே ஜெர்மன் ஷெப்பர்ட் நாய் அங்க நின்னுட்டுருக்கு. "என்னடா இது 2 பக்கமும் இருக்கே!" அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் போனா, அங்கேயுமே ஒரு நாய் இருக்கு. நாலா பக்கம் நாய் இவன சுத்தி போட்டுருச்சு. இங்க இருக்கக்கூடாதுடான்ட்டு ஓடுறான். கொஞ்சம் தூரம் ஓடிட்டு கீழ விழுந்துடுறான். கீழ விழுந்தோனே அவன யாரோ தொடுறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ அண்ட் இவங்க 3 பேர் தான். ஸோ அவங்க கிட்டயும் இவன் சொல்றான், "இந்த மாரி வெறி புடிச்ச நாய் நெறையவே இங்க ஐலேண்ட சுத்தி இருக்கு. நம்ம இங்க இருக்கக்கூடாது. சேஃபான இடத்துக்கு போயிரணும்." அப்படின்ற மாரி சொல்றான். அதுக்கு இவங்க எல்லாருமே அப்படியே சந்தேகமா நிக்க, அப்போ அந்த இடத்துல ரத்தம் சொட்ட சொட்ட ஒரு நபர் வராரு. அவர பார்த்தோனே இவனுங்க பயந்துடுறானுங்க. அவர் தான் நம்ம ஃபர்ஸ்ட்டு சீன்ல காமிச்சிருப்பாங்கல்ல ஒரு கப்புல்ஸு. அதில ஒரு ஒய்ஃப் மட்டும் இறந்திருப்பாங்க. ஆனா அந்த ஹஸ்பண்ட் மட்டும் இறக்கல. இன்னுமே வந்து அடிபட்டு அங்க அலைஞ்சிட்டு இருக்காரு. அவர் இவங்க கிட்ட வந்துட்டு, "இந்த நாய்ங்களுக்கு மனுஷங்கள புடிக்கவே இல்ல. ஸோ நீங்க இங்கேருந்து தப்பிச்சு போயிடுங்க. நம்ம இங்க இருக்கக்கூடாது." அப்படின்னு மாரி சொல்லிட்டு இருக்கும்போதே, ஒரு நாய் அவர் மேல வந்து பாஞ்சு இழுத்துட்டு போயிடுது. அது இழுத்துட்டு போனோனே நெறைய நாய் அவர வந்து கடிச்சு கொதறி அந்த இடத்துலயே சாகடிச்சிடுது. இத பார்த்து இவங்க அவர காப்பாத்த போலாமான்னு நெனைக்கிறாங்க. ஆனா அதுக்குள்ளேயே ஒரு நாய் இவங்கள பார்க்குது. "இங்கேருந்து எட்றா ஓட்டத்த." அப்படின்னு சொல்லி 3 பேருமே தெரிச்சுக்கிட்டு அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இவங்க 3 பேரும் அவங்களோட மாமா வீட்டுக்கு பக்கத்துல வந்துடுறாங்க. அதே நேரம் தான் நம்ம ஹீரோயினும், சாராவும் குளிச்சுட்டு மேல வந்துட்டுருக்காங்க. இவங்கள பார்த்தோனே, "சீக்கிரமா வீட்டுக்குள்ள போங்க. நாய்ங்கள்லாம் இங்க வந்துட்டுருக்கு." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அந்த எல்லா நாயுமே வந்து கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கு. அதுங்க இப்போ ஓடி வந்து தொரத்த ஆரம்பிக்குதுங்க. சாராவும், ஹீரோயினும் இந்த பக்கமா ஓடி வந்துட்டுருக்காங்க. இவங்களும் ஓடி வந்துட்டுருக்க. ஒரு கட்டத்துல எல்லாருமே பக்கத்துல வந்துட்டாங்க. நம்ம ஜான் மட்டும் இந்த பக்கமா நின்னுட்டுருக்கான். அப்போ நம்ம ஹீரோயினோட கால
அப்போ நம்ம ஹீரோயினோட பேண்ட்டை ஒரு நாய் கடிச்சு இழுக்குது. நம்ம ஹீரோ காப்பாற்ற ட்ரை பண்ணுறான். ஆனால் அவனால் இழுக்க முடியல. அப்போது இந்த பக்கமாக நம்ம ஜான் என்ன பண்ணுறான், அவனோட அம்பை வச்சு குறி பார்த்து எய்ம் பண்ணி அடிக்கிறான். அது கரெக்டாக அந்த நாய் மேலே படும்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட காலில் போய் பாஞ்சிடுது. அப்போது வழியில் நம்ம ஹீரோயின் கத்த, அது அவங்க கத்துனதை கேட்டோடனே இங்கே இருக்கிற எல்லா நாயுமே ஓடி போயிடுது. இப்போது வீட்டுக்குள்ளேயே கூட்டு போயிடுறாங்க. அவளுக்கு வழி தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக வைனை குடிக்க வைக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் ஜானை பார்த்து, நீ குறி பார்த்து தானே எரிஞ்ச என் மேலே அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அதுக்கு அவன், இல்லை இல்லை நான் தெரியாமல் தான் பண்ணேன், அந்த நாய் தான் எய்ம் பண்ணேன், அது தெரியாமல் ஓ மேலே பட்டுருச்சு, சாரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்கான். அந்த நேரம் நம்ம நோவா இந்த பக்கமாக போயிட்டு இருக்கும்போது அப்போ நம்ம சாரா சொல்கிறா, இதுக்கப்புறம் நம்ம இங்கே இருக்கக்கூடாது, அதுக்கு மனுஷங்களை பிடிக்கல, அது மனுஷங்களை சாப்பிட போகுது, ஸோ அதனால இங்கேருந்து போயிடணும் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கா. அப்போ நம்ம நோவா நம்ம பிளெயினில் டக்குன்னு ஏறுறோம், இங்கேருந்து கிளம்புறோம் அப்படிமா சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போதே ஜன்னலை உடச்சிக்கிட்டு ஒரு நாய் நம்ம நோவா மேலே வந்து பாயுது. அது நோவாவை கடிக்காமல் நம்ம சாராவை வந்து பார்க்குது. பார்த்துட்டு அப்படியே அமைதியாக நிற்கிது. என்னாச்சுன்னு தெரியல. அப்போது சாரா கண்ணு மெச்சதுமே சாராவை நோக்கி ஓடி வருது. அப்போது ஜான் போயிட்டு அந்த நாயை தடுக்கிறான். நம்ம ஹீரோவும் வந்து ஒரு ஆரோவை வச்சு அந்த நாயோட உடம்புல இறக்கி அந்த நாயை அந்த இடத்துல சாகடிக்கிறாங்க. இப்போ அவங்க எல்லாருமே டக்குன்னு பிளெயினை எடுத்துடலான்னு சொல்லி வெளியே கிளம்புறாங்க. பார்த்தா அந்த பிளெயின் பக்கத்துலேயே 2 நாய் நின்றுட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு இவங்க மறுபடியும் வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. அந்த நாய் எப்போ இறங்குதோ அப்போ நம்ம பிளெயினுக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. இவங்களும் வெயிட் பண்ணி பார்க்க, அப்போ நோவா விண்டோ வழியாக பார்க்குறான். தண்ணிக்குள்ளே அந்த பிளெயின் மிதந்து போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னோடனே இவங்க வெளியே வந்து பார்க்குறாங்க. அந்த பிளெயினில் இருக்கிற கயிறை அந்த நாயை அவுத்து விட்டுருச்சு போல். அது பார்த்துட்டு மிதந்து போயிட்டுருக்கு. இப்போது அது சும்மா இருக்கக்கூடாது, நமக்கு அந்த பிளெயின் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே அந்த தண்ணி பக்கத்தில் போகிறாங்க. அப்போ நம்ம ஜான் என்ன சொல்கிறான், அவன் கையில் இருக்கிற ஆரோவை ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு நான் போய் அந்த பிளெயினை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி நீச்சல் அடிச்சுட்டு போயிட்டுருக்கான். அப்போது பார்த்தீங்கன்னா அந்த கயிறை அத்து விட்டு அந்த நாயுமே அந்த பிளெயின்லேயே தான் உட்காந்துருக்கு. அதுவும் இவனை பார்த்துட்டு தண்ணிக்குள்ளே இறங்கி நீச்சல் அடித்து இவனை துரத்த ஆரம்பிக்குது. இவன் அப்படியே யூட்டர்ன் போட்டு இந்த பக்கமாக வந்துடுறான், கரைக்கு மேலே வந்துடுறான். ஆனால் ஒரு நாய் மட்டும் கரைக்கு மேலே வந்து இவனை அட்டாக் பண்ண வருது. அந்த நேரம் நம்ம ஹீரோ காப்பாற்ற போக நோவா அவன் கையில் இருக்கிற கத்தையை வச்சு அந்த நாயை அப்படியே அடித்து கீழே தள்ளி விட்டுறான். இப்போது அங்கேருந்து எல்லாருமே தப்பிச்சு வீட்டுக்குள்ளேயே வந்துடுறாங்க. வீட்டை சுற்றியுமே எல்லா இடத்தையும் அடைச்சி வச்சிடுறாங்க. இப்போ என்ன தான் பண்ணுறது, அந்த பிளெயினுமே தண்ணியோட தண்ணியாக போயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் கராஜில் இருக்கிற அந்த கார் எடுத்து தப்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. இப்போ அந்த காரை எடுக்கணும்னா கராஜுக்கு போகணும். நம்ம கீழே போகணுன்னா நாயை நம்மளை விடாது, துரத்தி நம்மளை கடிச்சிரும். ஸோ அதனால அந்த ரோப்பு இருக்குல்ல, அந்த ரோப்பு வழியாக நம்ம வீட்டில் கட்டப்பட்டிருக்க ரோப்பு அங்கே கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அது வழியாக நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானை போடுறாங்க. இப்போது யார் போகலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஏன்னா நான் வெயிட் கம்மி, நீங்களுமே வெயிட் அதிகமாக இருப்பீங்க, ஸோ இந்த ரோப்பு தாங்குமான்னு தெரியாது, நான் ஃபஸ்ட்டு கேரேஜில் போய் அந்த கார் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவளும் அந்த ரோப்பில் போகிறா. என்ன ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, அவள் அந்த கராச்சிக்கு பக்கத்தில் போனோடனே அந்த ரோப் அப்படியே நின்றுக்குச்சு. இதை பார்த்த ஒரு நாய் வந்து அப்படியே எல்லா நாய்களையும் கூட்டிகிட்டு ஹீரோயின் பக்கம் வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம ஹீரோயினும் அப்படியே தவழ்ந்து ஒரு வழியாக அந்த கராச்சிக்கு மேலே போய் விழுந்துடுறான். அவளும் மேலே இருக்கிற கண்ணாடி உடச்சி அந்த கராச்சிக்குள்ளே போகிறா. அங்கே உள்ளே இருக்கிற காரையும் உள்ளே போய் உட்காந்துட்டு கார் ஆன் பண்ண ட்ரை பண்ணுறான். ஆனால் ஆன் ஆக மாட்டேங்குது, பேட்ரி ட்ரெயின் ஆகிடுச்சு போல். அந்த நேரம் வெளியே இருக்கிற அந்த நாய் எல்லாமே கராஜோட டோரை உடச்சிட்டு இந்த காரை சுற்றியுமே சுற்று போட்டுருச்சு. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு பயமாயிடுதுங்க. ஸோ இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் காரோட ரூஃபை திறந்து இந்த பில்டிங்கோட ரூஃப்க்கு மேலே போய் ஏறிக்கிறான். அந்த நாய் ஆனாலுமே விட மாட்டேங்குது. காருக்கு மேலே வந்து இவளை துரத்த ஆரம்பிக்குது, இவளோட காலை கவ்வ ஆரம்பிக்குது. ஆனால் இவ பார்த்தீங்கன்னா மறுபடியும் மேலே எந்த வழியாக வந்தாலோ அந்த வழியாகவே இந்த பில்டிங்கோட ரூஃபுக்கு போயிடுறான். அந்த நாயுமே ரூஃபுக்கு வர ஆரம்பிக்குது. இந்த நேரம் இந்த பக்கம் இருந்து என்ன நினைக்கிறாங்க, நம்ம ஹீரோயினை மறுபடியும் இந்த பக்கம் கூட்டு வந்துடணும், அதுக்கு அங்கே ஒரு கயிறு கட்டி ஆகணும். ஸோ இவன் ஒரு அம்பை மறுபடியும் வந்து குறிப்பாத்து எறிகிறான். அது கரெக்டாக ஹீரோயின் பக்கத்தில் போய் லேண்ட் ஆகுது. இதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு என்னடா நம்மளை மறுபடியும் கொல்லாம விட மாட்டானே அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அப்போது அந்த நாயுமே ஹீரோயின் பக்கத்தில் வந்துடுது. அப்போது நம்ம ஹீரோயின் அந்த கயிறை கவ்வி பிடிச்சிடுறாங்க. பிடிச்சிட்டு மறுபடியும் எப்படி வந்தாங்களோ அதே மாதிரியே இந்த பக்கம் வந்துடுறாங்க. இப்போ இவங்க எல்லாருமே வீட்டுக்குள்ளே வந்துட்டு அடுத்து என்ன பண்ணலான்னு சொல்லி யோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ ஜான் கிட்ட மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். ஜான் இவனை திட்ட, இவன் அவனை திட்டன்னு சொல்லி மாற்றி மாற்றி திட்டிகிட்டு இருக்கானுங்க. அப்போ தான் ஒரு விஷயம் சொல்ல வராங்க. நம்ம ஹீரோ எதுக்காக ஜான் மேலே கோவமாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட அப்பா உடம்பு முடியாமல் இருந்திருப்பார். அவரோட கடைசி கட்டத்தில் நம்ம ஹீரோ தான் வந்து பார்த்துருப்பான். ஜான் வந்து பார்த்துக்கவே மாட்டான். அவங்க அப்பாவை கவனிக்காமல் அவன் பாட்டு போயிருப்பான். இவன் மட்டும்தான் பார்த்துட்டு இருந்திருக்கான். ஸோ அதனால தான் அவங்க அண்ணன் மேலே இவனுக்கு ரொம்பவே கோவம். அந்த விஷயத்த சொல்லி இப்போது மாற்றி மாற்றி சண்டை போட, சரி அதெல்லாம் விடுங்க, இருக்கிற வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணலான்னு சொல்லி நல்லா ட்ரிங்க்ஸு சாப்பிட்டு ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போது சடனாக பார்த்தீங்கன்னா நைட்டு வேறு கரண்ட்டு போயிடுது. சரி மறுபடியும் ஃபியூஸ் போயிருக்கோன்ட்டு நோவா பேஸ்மெண்ட்டுக்கு போய் நான் ஃபியூஸ் ஆன் பண்ணிட்டு வரேன்னு சொல்லி போகிறான்.
உள்ள போன அவன் யாரோ மறுபடியும் பவர் ஆஃப் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சு அத ஆன் பண்ணி விட்டுட்டு வரான். மறுபடியும் பவர் ஆஃப் ஆயிடுது. என்னன்னு சொல்லி பார்த்தா, யாரோ ஒருத்தவங்க தான் இந்த ஃபியூஸ வந்து ஆஃப் பண்ணி விட்டுருக்காங்க. அந்த பக்கம் ஒரு பொம்மைய பார்த்து பயந்துருப்பான்ல, அங்க ஒரு ஓட்டை இருந்திருக்கும். அந்த ஓட்டு வழியா ஒரு நாய் தான் வந்து இந்த பவர் ஆஃப் பண்ணியிருக்கு. ஸோ அவன் அத பார்த்துட்டு இருக்கும்போது டக்குனு அந்த நாய் இவன வந்து கவ்வி இவனோட கழுத்த புடிச்சு கடிக்குது. இவனும் கத்துறான். அவன் கத்துன கத்துல எல்லாருமே அந்த பேஸ்மெண்ட் கதவு கிட்ட வந்து பார்க்குறாங்க. பார்த்தா இவன் தொண்டைய கிழிச்ச நிலையில ரத்த வெள்ளத்துல படுத்து கிடக்கான். அந்த நாயும் அங்க தான் இருக்கு. ஸோ அந்த நாய்க்கிட்டேருந்து நம்மளாவது தப்பிக்கணும்னு சொல்லி அந்த பேஸ்மெண்ட் டோர மூடி வச்சுடுறாங்க. இப்போ இவங்க அந்த வீட்ட சுத்தியுமே ஜன்னல சீல் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல, அந்த சீல் எல்லாமே உடைச்சுக்கிட்டு நாய் எல்லாமே உள்ள வர ஆரம்பிச்சிருதுங்க. சரி இவங்க எல்லாருமே என்ன பண்ணணும், இந்த பில்டிங் மேல போயிடலான்னு சொல்லி எல்லாருமே மேல ஓடுறாங்க. நம்ம ஹீரோவோட முதுகுல ஒரு நாய் கடிச்சிருது. ஸோ அப்போ நம்ம ஜான் நம்ம ஹீரோவ காப்பாத்தி மேல கூட்டு வந்துடுறான். இப்போ மேல வந்தவங்க அதில வந்து நம்ம ஹீரோயின் தான் ஹீரோவுக்கு மருந்து போட்டு விடுறாங்க. இந்த நேரம் சாரா ரொம்பவே வந்து ஆக்ரோஷமா நடந்துக்க ஆரம்பிக்கிறா. அப்போதான் நம்ம ஹீரோ கையில அங்க இருக்கிற ஒரு டாக்குமெண்ட் கையில கிடைக்குது. அந்த டாக்குமெண்ட்ல என்ன போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு லேப் இருந்திருக்கும்ல, அந்த லேப்ல ராணுவம் தான் நெறைய நாய்கள கொண்டு வந்து டெஸ்டிங் பண்ணியிருக்காங்க. அந்த ஆராய்ச்சியில பார்த்தீங்கன்னா, எல்லா நாய்களுமே ஆக்ரோஷமா நடந்துக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஒரு மாரி வேற மாரியா மாறிருச்சுங்க. ஸோ அதனால எல்லா நாய்களுமே கொல்லணும்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த நேரம் அந்த நாய் எல்லாமே அந்த லேப்லேருந்து தப்பிச்சு வெளிய போயிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் தான் இந்த தீவுல இப்படி அலைஞ்சு இங்க வர மனுஷங்க எல்லாத்தையுமே சாகடிச்சிட்டு இருக்குது. இந்த விஷயம் எல்லாமே இவங்க இப்ப தான் புரிஞ்சுக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில ஆயிடுது. இப்போ அவங்க கீழ வராங்க. சரின்ட்டு இப்போ வெளிய போய் பார்க்குறாங்க. அங்க எந்த ஒரு நாயுமே இல்ல. ஸோ நீங்க சாரா, ஹீரோயின் 2 பேருமே நீங்க இங்கேயே இருங்க. நாங்க போய் அங்க கரேஜ்லேருந்து கார் எடுத்துட்டு வரோம்னு சொல்லி நம்ம ஹீரோவும், ஜானும் மட்டும் போறாங்க. கரேஜுக்கும் போயிட்டு கார ஆன் பண்றாங்க. கார் ஆன் ஆக மாட்டேங்குது. சரின்ட்டு நம்ம ஹீரோ மட்டும் வெளிய இருந்து தள்ளுறான். உள்ள ஜானும் வந்து ஆன் பண்ண ட்ரை பண்றான். கார் ஸ்டார்ட் ஆயிடுது. ஆனா அந்த நேரம் நம்ம ஹீரோ தடுக்கி கீழ விழுந்துடுறான். ஸோ இந்த சத்தத்தை கேட்டு அங்க இருக்கிற நாய் எல்லாமே வந்துடுதுங்க. அப்போ நம்ம ஹீரோ அடிச்சு புடிச்சு ஓடி அந்த காருக்கு மேல வந்துடுறான். அப்போ உள்ள இருக்கிற ஜானு அவன் கிட்ட இருக்கிற அந்த ஆரோவ குடுத்து இத வச்சு சண்டை போடு அப்படின்ற மாரி சொல்றான். அப்போ நம்ம ஹீரோவும் அத வச்சு சண்டை போட பார்க்குறான். ஆனா முன்னாடி எல்லா நாயுமே வந்ததுல இவன் பிரேக்கு போட அந்த ஆயுதத்தையும் கீழ போட்டுறான். அந்த ஆரோவும் கீழ விழுந்துருது. இப்போ அந்த காரோட ரூஃப் இருக்கும்ல, அது வழியா நம்ம ஹீரோ உள்ள போய் உட்காந்துடுறான். ஆனாலுமே அந்த நாய் விடாம விண்டோ வழியா வந்துட்டுருக்கு. இவனும் கார அப்படி இப்படி திருப்பி அந்த நாய கீழ விழ வச்சுடுறான். அப்போ சடனா ஒரு பள்ளத்துக்குள்ள போய் அந்த கார விட்டுறானுங்க. டக்குன்னு அவன் பிரேக் போட்டதுனால தண்ணிக்குள்ள விழாம தப்பிச்சுட்டாங்க. இப்போ மறுபடியும் ரிவர்ஸ் கியர் போட்டு மேல ஏத்தும்போது, கார்ல வந்த சத்தத்த கேட்டு அங்க இருக்கிற நாய் எல்லாமே பயந்து ஓடிருச்சு. இத பார்த்தோனே ஹீரோ ஒருவேளை இந்த நாய்ங்களுக்கு சத்தம்னா பயமோ அப்படின்ற மாரி சொல்றான். சரி ஓகே இங்கேருந்து நம்ம போறது தான் முக்கியம்னு, இங்கேருந்து அவங்களோட மாமா வீட்டுக்கு அந்த காரையும் கூட்டு போய் நிப்பாட்டிடுறாங்க. அப்போ நம்ம சாராவையும், ஹீரோயினையும் பிக்கப் பண்ணணும்ல. ஸோ அவங்கள கூப்பிட்ட நம்ம ஹீரோயின் மட்டும் தான் வரா. சாரா பார்த்தீங்கன்னா ரொம்பவே வீக் ஆயிட்டா போல. வீட்டுக்குள்ள போய் சாரா கிட்ட நம்ம ஜானு, "எங்க இங்க உட்காந்துருக்க? வா நம்ம தப்பிச்சு போலாம்" அப்படின்ற மாரி சொல்றான். அது கேட்டோனே சாரா, அப்போ வந்து அந்த இடத்துக்குள்ள ஒரு நாய் வந்துருது. அந்த நாய் இவ ஐ கான்டாக்ட் பண்றா. இப்போ அவ கண் அசைச்சா அப்படின்னா, அந்த நாய் நம்மள அட்டாக் பண்ணிரும். ஸோ அதனால நீ இங்கேருந்து தப்பிச்சு போ. நான் இங்க இருக்கேன் அப்படின்ற மாரி சொல்றான். நம்ம ஜானு, "என்ன சொல்ற?" அப்படின்ற மாரி கேட்க, டக்குன்னு அவ கண் அசைச்சதும் அந்த நாய் இவன் மேல வந்து பாய்ஞ்சிருது. இது பாய்ஞ்சதுல நம்ம ஜான தள்ளி விட்டுறா இவ. ஜானும் ஜன்னல உடைச்சுக்கிட்டு கீழ வந்து விழுந்துடுறான். இத பார்த்த ஹீரோ, "என்னாச்சு? ஏன் நீ இப்படி விழுகுற?" அப்படின்ற மாரி கேட்க, அப்போ நம்ம சாராவும் அந்த நாயும் டக்குன்னு அந்த விண்டோவ உடைச்சிட்டு கீழ விழுகுறாங்க. விழுகும்போது கீழ ஷார்ப்பான ஒரு கட்டை இருந்திருக்கும். அதுல போய் இவங்க அப்படியே பாய, இவங்க 2 பேருமே அந்த இடத்துலயே அதாவது சாராவும் அந்த நாயும் அந்த இடத்துலயே ஸ்பாட்லயே இறந்து போயிடுறாங்க. ஸோ இங்க இருக்கக்கூடாதுன்ட்டு நம்ம ஹீரோவும், ஜானு அப்புறம் ஹீரோயின் 3 பேருமே அந்த கார்ல ஏறிட்டு கார ஸ்டார்ட் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இந்த கார் எடுத்துட்டு தீவ விட்டு எப்படியும் வெளிய போக முடியாது. ஆனா, அந்த லேபுக்கு போனோம் அப்படின்னா, அங்க ஏதாவது ஒரு ரேடியோ இருக்கும். அந்த ரேடியோ மூலியமா வெளிய கான்டாக்ட் பண்ணி தப்பிச்சிடலாம் அப்படின்னு ஐடியா பண்ணி தான் ஸோ கார எடுத்துட்டு வந்துடுறாங்க. ஆனா, அங்க கேட் இருக்கு. இந்த கேட்ட உடைச்சிட்டு போனோம் அப்படின்னா, நாய் உள்ள வந்துரும். ஸோ அதனால இவங்க எல்லாருமே அந்த கேட்ட தாண்டி ஏறி குதிச்சு தான் உள்ள போறாங்க. லேபுக்குள்ள போனோனே தான் தெரியுது, இங்க நாய்ங்களுக்கு சாகாவரம் கொடுக்கக்கூடிய ஒரு ரிசர்ச் நடந்திருக்கு. ஸோ அந்த நாய் கடிச்சது தான் நம்ம ஹீரோவுக்கும் இப்படி ஆயிடுச்சு. ஹீரோவும் அடிக்கடி ஆக்ரோஷமா ஏதோ பண்ண ஆரம்பிக்கிறான். இப்போ அங்க இருக்கிற ரேடியோவும் கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆனா அந்த ரேடியோவுக்கு பவர் இல்ல. ஏன்னா இங்க இருக்கிற எலக்ட்ரிசிட்டி எதுவுமே ஒர்க் ஆகல. சிக்னல் எதுவுமே கிடைக்கல. ஸோ அதனால அப்போ என்ன பண்றான், பக்கத்துல ஒரு சோலார் பேனல நான் பார்த்தேன். ஸோ அங்க போனோம் அப்படின்னா இதுக்கு பவர் ஏத்திக்கலாம் அப்படின்ற மாரி ஜான் சொல்றான். இப்போ அந்த சோலார் பேனல வச்சு இதுக்கு பவரும் ஏத்துறாங்க. அப்பயுமே அந்த ரேடியோ ஆன் ஆவல. என்னதான் பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, வெளிய ஒரு டவர் இருக்கும். அந்த டவர்ல தான் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. நான் போய் அத பார்க்குறேன்னு சொல்லி ஜான் வந்து கீழ இறங்கி அந்த டவர் பக்கம் போறான்.
டவர் மேலே ஏறி போய் வயரை கனெக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ தான் தூரமாக அந்த தண்ணியில் ஒரு போட் இருக்கிறத பார்க்குறான். முன்னாடி சீனில் ஒரு கப்புள்ஸு போட்டில் வந்திருப்பாங்கல்ல, அந்த போட்டு தான் இன்னுமே நின்றுட்டுருக்கு. அதை அவன் கவனிச்சிடுறான். வயரை கனெக்ஷன் கொடுக்கும்போது அவன் மாற்றி கொடுத்துட்டான் போல். உள்ள லேபில் தீ பற்றிக்க ஆரம்பிக்குது. இப்போது அந்த நாய்ங்க எல்லாமே எப்படி லேப்லேருந்து தப்பிச்சு போயிருக்கோம், அதே மாதிரி இங்கே வரதுக்கும் அதுங்களுக்கு வழி தெரிஞ்சிருக்கும்ல. ஸோ அந்த நாய் எல்லாமே உள்ளவும் வர ஆரம்பிச்சிருது. இந்த நேரம் நம்ம ஜானு வந்து மேலே கனெக்ஷன் தப்பாக கொடுத்ததில் கீழே விழுந்துடுறான். நாய் எல்லாமே வந்து நம்ம ஜானை சுற்றி போட்டுருதுங்க. அந்த நேரம் ஹீரோ வந்து ஒரு கட்டையை வச்சு அவங்க அண்ணனை நாய் கடிக்க விடாமல் காப்பாற்றுறான். அப்போ இவங்க 2 பேருமே அந்த நாயை அடித்து போட்டுட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்போ உள்ளுக்குள்ளே ஹீரோயின் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் கிட்ட அந்த நாய் எல்லாமே நின்றுட்டுருக்கு. அவங்களுக்கு பின்னாடி ஒரு கதவு இருக்குது. அந்த ரூமில் தீ பற்றிக்கிட்டு இருக்கு. கேஸும் லீக் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ கதவை திறந்தாங்க அப்படின்னா அந்த கேஸ் வெடிச்சிரும். அப்போது என்ன பண்ணுறாங்க, கரெக்டாக அந்த நாய் இவங்க பக்கத்தில் வரும்போது அந்த கதவை திறந்துட்டு இவங்க இந்த பக்கமாக போயிடுறாங்க. அந்த கேஸும் வெடித்து அந்த பில்டிங் எல்லாமே வெடிக்க ஆரம்பிச்சிருதுங்க. இதை பார்த்தோன்னே ஹீரோ ஃபீல் பண்ணி நம்ம ஹீரோயின் செத்துருக்கா அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிடுறான். அதை பார்த்துட்டு நம்ம ஜானு, நீ அழுதுகிட்டு இருக்காத, இதுக்கு மேலே நம்ம உயிர் முக்கியம். ஸோ பக்கத்தில் போட்டு இருக்கிறத பார்த்துட்டேன், அது வழியாக நம்ம தப்பிச்சு போயிடலான்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிகிட்டு இருக்கான். ஆனாலுமே நம்ம ஹீரோயின் இல்லாமல் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி அழுதுட்டு இருக்கான். அப்போது இவங்க சரி கிளம்பலான்னு சொல்லி பார்க்கும்போது இவங்களை சுற்றியுமே அந்த நாய் வந்துடுது. இதுக்கு மேலே என்னடா பண்ணுறதுன்னு யோசிக்கும்போது தான் நம்ம ஹீரோயின் இந்த பக்கமாக கார் எடுத்துகிட்டு என்ட்ரி கொடுக்குறாங்க. இதை பார்த்தா நீ ஹீரோ, நீ இன்னும் சாகலையா அப்படின்ற மாதிரி கேட்டு காரில் ஏறிக்கிறாங்க. இப்போ 3 பேருமே அங்கேருந்து கேட்டை உடச்சிக்கிட்டு அந்த கார்லேருந்து கிளம்புறாங்க. அப்போது ஹீரோயின் கிட்ட ஹீரோ போட்டை பற்றி சொல்ல, இவள் கரெக்டாக போட்டுக்கிட்ட போய் நிப்பாட்டுவான்னு பார்த்தா அவள் காரை வந்த ஸ்பீடுக்கு தண்ணியில் போய் மூழ்கிடுச்சிடுறான். இவங்க என்ன தான் தண்ணிக்குள்ளே மூழ்கினாலும் அந்த காரை விட்டு வெளியே வந்து போட்டில் ஏறிக்கிறாங்க. சரி இங்கேருந்து கிளம்பிடலான்னு சொல்லி போட்டையும் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புறாங்க. அந்த நாய்ங்களால் இவங்க கிட்ட நெருங்க முடியல. ஏன்னா இவங்க தண்ணியில் இருக்கிறதுனால அதுங்களால வர முடியல அப்படின்னு நின்றுக்குச்சிங்க. சரி இப்போ ஒரு வழியாக தப்பிச்சாச்சுன்னு அந்த போட்டை எடுத்துகிட்டு அவங்க கடலில் வந்துட்டுருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின் 2 பேரையுமே பார்த்து, உங்கள் 2 பேருமே நாய் கடிச்சிருக்கு, இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி கேட்குறான். அப்போது நம்ம ஜானு இந்த மாதிரி நம்ம ஊருக்கு போனோடனே டாக்டர் கிட்ட சொல்ல வேண்டியதான், அவங்க இதுக்கு ஏற்ற ஒரு மருந்தை கண்டுபிடிப்பாங்க. ஸோ அது மூலிமா எங்களுக்கு இருக்கிற நோயை சரி பண்ணிக்கலாம், இதான் பிளானு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரி எனக்கு டயர்டாக இருக்குது, நான் உள்ளே போய் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லி அந்த போட்டோட கதவை திறக்கிறான் பாருங்க. உள்ளே இருந்த ஒரு நாய் அப்படியே பாஞ்சு வந்து நம்ம ஜானை கடிக்குது. அதோட இந்த இடத்துல இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஸோ இந்த படம் சூப்பராக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்தை லாஸ்ட் வரை பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் ஹார்ட்டின் போட்டு விடுங்க. நான் உங்களை இதே மாதிரி வேறு லெவல் ஒரு மூவியில் சந்திக்கிறேன். அன்டில் தென் சைனிங் ஆஃப்.